நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்துருந்தோம் என்னென்னு சொன்னால் மெய்யொலிகளினுடைய பிறப்பிடம் சம்பந்தமாக நாங்கள் பார்த்துருந்தோம். மெய்யொலிகள் எங்கெங்கு பிறக்கும் அப்படிங்கிற சம்பந்தமாக பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் உயிரொலிகளினுடைய பிறப்பியல் சம்பந்தமாக கொஞ்சம் பார்த்துட்டு இது கொஞ்சம் பார்த்தோம். ஏன்னா உயிரொலிகள் பிறப்பிடம் பார்த்தோம் பிள்ளைகள் யாராவது ஒரு ஆள்? ஓகே 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 பார்த்தோம், நாங்கள் கொஞ்சம் பார்த்தோம். ஸோ மறுக்க ஒருக்கா ஞாபகப்படுத்துகிறேன், கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இது ஏலெவல் பகுதிகளுக்கு எங்களுக்கு இலக்கணம் முழுவதுமாக நாங்கள் முக்கியமாக பார்த்து கொண்டே போகணும், மிஸ் பண்ண இயலாது. எல்லா இலக்கண பகுதியும் எங்களுக்கு கேட்கக்கூடிய பகுதிகளாக தான் இருக்கும். உயிரெழுத்துக்களினுடைய பிறப்பிடம் பற்றி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 வகைப்படுகிறது. ஒன்று நாக்கு விரைப்படைவதை, இன்னொன்று நாக்கு அசைவதை அடிப்படையாக கொண்ட நாங்கள் வகைப்படுத்தலாம். ஸோ 2க்குமே ஒரே உயிரெழுத்து தான் வரும், மாறிடாது, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இங்கே நாக்க 3ஆக நாங்கள் பிரிக்கிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா முன் நாக்கு, இடைநாக்கு, பின்னாக்கு என்று சொல்லி பிரிக்கிறோம். இந்த முன்னாக்கு பகுதியில் உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இ ஏ என்ற எழுத்துக்கள் எல்லாம் முன்னாக்கில் உச்சரிக்கிறோம் என்று சொல்கிறாங்க. அடுத்து இடைநாக்கில் உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் அ ஆ என்ற எழுத்துக்கள் இடைநா விரைப்படைவதனால பிறக்குது. விரைப்படைதல் என்று சொன்னால் கொஞ்சம் ஏதோ ஒரு வகையான மாற்றம் உருவாகுதல். விரைப்படைதல் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா விரைப்படைதல் ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து ஓ என்ற எழுத்துக்கள் பேசுகிறப்ப எங்களுக்கு பின்னாக்கு விரைப்படையுது. இதில் நீங்கள் நினச்சிடக்கூடாது இந்த நாக்கினுடைய பகுதியை நாங்கள் இவ்வாறு இது முழுமையான தொண்டை பகுதி இங்கே இருக்குண்டா நாக்கில் இங்கே நினச்சிடக்கூடாது. நாக்கினுடைய முன்னாக்க தான் நாங்கள் பிரிக்கிறோம். ஸோ பின்னாடி நாக்கில் இங்கெல்லாம் எங்களுக்கு ஒழிக்காது, ரொம்ப தூரத்துலலாம் ஒழிக்காது. ஊ என்று சொல்கிறப்ப நீங்கள் நினச்சிடக்கூடாது இங்கே ஒழிக்குதுண்டு. ஊ என்ற நாக்கு ஒரு சின்ன பகுதியாக பிரித்து அதில் ஒரு இடைப்பகுதியாக தான் நாங்கள் 3ஆக பிரிச்சிருக்கிறோம். ஓகே, அடுத்து நாங்கள் இந்த எழுத்துக்களை உச்சரிக்கின்ற பொழுது நாக்கு 3 விதமாக அசையும். மேல், கீழ் மற்றும் இடை ஆகிய 3 நிலைகளில் அசையக்கூடியதாக இருக்கும். மேல் போகின்ற பொழுது எங்களுடைய நாவானது மேல் புறமாக நோக்கி அசைகின்ற பொழுது இ உ என்ற எழுத்துக்கள் உச்சரிக்கப்படுது. நீங்க அதை மைக்ரோஃபோன் இருக்கனால உச்சரிச்சு பாருங்க. இந்த இ உ என்று சொல்கின்ற பொழுது நாவானது மேற்பல், இது மேற்பல், இது கீழ்ப்பல் என்று ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. மேல்பல்லினுடைய பல்லை நோக்கி போகும், ரொம்ப கிட்டத்தில் போகாது, மேல்பல்லை நோக்கி போகக்கூடியதாக இருக்கும். நாக்கு கொஞ்சம் வளைஞ்சி இ ஏ என்று சொல்லி லைட்டாக போகும். அடுத்து சரி இ உ என்று சொல்கிறோம். ஏ ஓ என்று சொல்கிறப்ப எங்களுக்கு நாக்கு இடையில் அப்படியே அந்தரங்க அப்படியேனா அந்தரமாக அப்படி நின்று கொண்டிருக்கும். ஏன்னா இப்படி நேராக நின்று கொண்டிருக்கும் நாக்கு. கொஞ்சம் உச்சரிச்சுப்பார். அடுத்து ஆ என்று உச்சரிக்கிறப்ப இந்த நாவானது பல்லினுடைய இந்த பகுதிக்கு இது எங்களுக்கு நல்லாவே விளங்கக்கூடியதாக இருக்கும். ஆ அப்படி உச்சரிக்கிறப்ப நன்றாகவே விளங்கும், எங்களுக்கு நாவானது கீழே போகுது. ஆக இவ்வாறு தான் எங்களுக்கு உயிரெழுத்துக்களினுடைய பிறப்பியல் சம்பந்தமாக பார்ப்போம். இது எப்படி கேட்பாங்கன்னு சொன்னா மேல் முன்னுயிர் எவை என்று கேட்பாங்க. ஆகவே மேல் முன்னுயிர் அப்படிங்கிறப்ப இ மற்றும் ஏன்னா இந்த இ என்பதுதான் மேல் முன்னுயிரா மட்டும் இருக்கிறது. மேல் முன்னுயிர் என்று சொல்றப்ப எங்களுக்கு மேல் முன்னுயிராக கருதப்படுவது இது மட்டும்தான். மேல் முன்னுயிர் இ மட்டும்தான். அடுத்து மேல் பின்னுயிர் எதுன்னு கேட்டா உ என்பது மேல் பின்னுயிராக இருக்கும். இது மேல் பின்னுயிராக வராது. ஏன்னா இது எப்படி வரும்? இடை பின்னுயிராக இது வரும். ஆக அடுத்து கேட்பாங்க இடை முன்னுயிர் எது என்று கேட்பாங்க. ஆகவே இது இடை முன்னுயிர். அடுத்து கேட்பாங்க இடை பின்னுயிர் எது என்று கேட்டா இதுதான் இடை பின்னுயிர். அடுத்து கடை இடை உயிர் எது என்று கேட்பாங்க. கடை இடை உயிர். ஆகவே இது கடை இடையுயிர். இவ்வாறு தான் எங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதனால் இதை உங்களுக்கு இந்த சார்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த சார்ட் அவ்வளோத்துக்கு தேவையில்லை, தேவைண்டா நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம்.
இது முன் பின் இடை என்று சொல்லி நாங்கள் மூணா பிரித்து வச்சிருக்கிறோம். முன் பின் இடை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முன் பின் இடைங்கிறது வந்து எங்களுக்கு நாக்கு விரைப்படைவதை அடிப்படையாக கொண்ட எழுத்துக்கள். கீழ் நடு மேல் என்ற எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நாக்கு அசைவதை கொண்ட அடிப்படை எழுத்துக்கள். இது கொஞ்சம் உங்களுக்கு விளங்குறது கொஞ்சம் கஷ்டம். ஏனெண்டா கொஞ்சம் மேல்நிலை இளங்கலை மாணி பட்டப்படிப்புக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணுறது, பிள்ளைகளுக்கு நான் படிப்பிப்பேன். இதை தேவைப்பட்டா பாருங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் குழம்பிக்குள்ள வேணாம். சரியா? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அகரம், இகரம் மற்றும் உகரம், இந்த அ இ உ ஆகிய இந்த 3 எழுத்துக்கள் தான் தமிழ் மொழியில முதலாக தோற்றம் பெற்ற எழுத்துக்கள். அ இ உ ஆகிய எழுத்துக்கள் தான் முதலாக தோற்றம் பெற்ற எழுத்துக்கள். பின்னாக ஏ ஓ ஆகிய எழுத்துக்கள் தோற்றம் பெறுகிறது. முதலாவது குறில் எழுத்துக்கள் மட்டும்தான் எங்களுக்கு மொழியில தோற்றம் பெற்றதாக சொல்றாங்க. அதன் பின்புதான் ஆ இ உ என்ற எழுத்தும் அடுத்து ஏ ஓ என்ற எழுத்தும் தோற்றம் பெறுகிறது. இது ஐ மற்றும் ஔகார எழுத்துக்கள் பிற்பட்ட காலங்கள்ல தான் என்ன செய்யப்படுது, தோற்றம் பெறுது. ஏன்னா சங்க காலத்துல எல்லாம் அந்த ஐயவு இருந்ததாக இது இல்லை. ஐ என்பதை இப்படியும் எழுதியிருக்கிறாங்க சங்ககால பிராமி எழுத்துக்கள் எல்லாம். ஐயவு ஆகிய எழுத்துக்கள் குறைவாக இருந்திருக்குது அந்த காலகட்டத்தில். வட்டெழுத்துக்கள் பல்லவர் காலம் வருகின்ற பொழுதுதான் இந்த எழுத்துக்கள் தோற்றம் பெற்றிருக்குது. ஆக இங்க பார்த்தோம்னு சொன்னா இப்ப கீழ் முன்னுயிர் எது என்று சொன்னா எங்களுக்கு என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அப்ப கீழ் முன்னுயிர், சரி கீழே இங்க இருக்கு. கீழ் இடையுயிர் என்று எதுன்னு சொன்னா நாங்க அப்ப நான் மேல பார்த்தோம் என்று சொன்னா இந்த கீழ் இடையுயிர் அ என்பது இங்க குறிக்கப்பட்டிருக்கும். ஆகவே லேசாக இதை வந்து ஒரு சார்ட் மூலமாக நாங்க பார்த்துலாம். கீழ் இடையுயிர் ஆ, நடு பின் உயிர் ஓ, ஏன்னா நடு பின், மேல் பின்னுயிர் உ, அடுத்து மேல் முன்னுயிர் ஏ, மேல் முன்னுயிர் என்ன அப்படி என்று சொல்லி நாங்கள் என்ன செஞ்சிடலாம், இந்த சார்ட்டை வச்சு கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். பட் இதை நீங்கள் குழம்பிக்கொள்ள வேணாம். நீங்கள் அதை பார்க்கறத விட இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஓர்டரை ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. இ உ ஏ ஓ என்ற இந்த ஓர்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேல் முன்னுயிர், மேல் இடையுயிர், மேல் பின்னுயிர் என்பதை எங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏன்னா இது கொஞ்சம் பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டப்படுற ஒரு இடம் இந்த இடம். ஏன்னா இந்த உயிர் எழுத்துக்களினுடைய பிறப்பியல், மெய்யெழுத்துக்களுடைய பிறப்பியல் பார்க்குறப்ப எங்களுக்கு ஈஸியாக நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் உயிரெழுத்துக்களுடைய எழுத்துக்கள் குறைவாக இருக்கிறது, ஒரே எழுத்து திரும்ப திரும்ப வருகின்றனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். நிறைய எழுத்துக்கள் இருக்குது, அந்தந்த எழுத்துக்கள் வேறு வேறு இருக்குதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். இது கொஞ்சம் கஷ்டம். இதை கொஞ்சம் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. தேவைன்ற நாங்கள் ஒருக்கா பார்க்கலாம் இந்த பகுதியை. சுட்டெழுத்துக்கள் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு மெய்யெழுத்துக்கள் இன்னைக்கு நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிறோம் பிள்ளைகள். முக்கியமான ஒரு பகுதி மெய்யெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்களினுடைய ஒளி வேறுபாடு. ஸோ நாங்கள் இன்னைக்கு 42 ஒலிகள் இருப்பதாக நாங்கள் படிச்சிருக்கோம். முதல் எழுத்துக்கள் எத்தனை பிள்ளைகள்? யாராவது ஒரு தமிழில் முதல் எழுத்துக்கள் எத்தனை? ஓகே, 30 எழுத்துக்கள். வெரி குட். 30 எழுத்துக்கள் எங்களுக்கு முதல் எழுத்துக்களாக இருந்தாலும் இதை நாங்கள் 30 எழுத்துக்கள் அப்படிங்கிறத விட 30 ஒலிகள் என்று சொல்லுவோம். முதலாவது 30 ஒலிகள் என்று அந்த 30 ஒலிகளோட சேர்த்து எங்களுக்கு சில வேறுபட்ட ஒலிகளும் தமிழ் மொழியில இருக்குது. அந்த ஒலிகள் 12 ஒலிகள் இருக்குது. அந்த வேறுபட்ட ஒலிகள் சம்பந்தமா படிக்கக்கூடிய பாடம் தான் இந்த மெய்யெழுத்துக்களினுடைய ஒளிவேறு சம்பந்தமா நாங்கள் படிக்க போறோம் இன்னைக்கு. அடிப்படை ஒலிகள் 30, அது இல்லாம நாங்க ஒரு 12 ஒலிகளை உருவாக்குறோம். ஆகவே மொத்தமாக தமிழ் மொழியில இருக்கக்கூடிய ஒலிகள் எத்தனைன்னு சொன்னா 42 ஒலிகள் இருக்குது. எழுத்துக்கள் எத்தனை இருக்கு, முதல் எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா 30 இருக்கிறது என்று நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்ப நாங்க மெய்யெழுத்துக்கள் என்று சொல்லி பார்க்க போறோம். உயிர் போல இது தனித்து இயங்காம எழுத்தின் மேல புள்ளி கொண்டு காணப்படுவது மெய்யெழுத்துக்கள். அது மட்டும் இல்லாம எங்களுடைய மெய், ஏன்னா உடம்பினால தடைபடப்பட்டு வரக்கூடிய எழுத்துக்கள், தடைப்படுறதுனால, ஏன்னா எங்களோட உடம்பு மெய் என்று சொல்லுவோம் நாங்க உடம்ப. ஆகவே எங்களுடைய மெய் ஆகிய பேச்சுறுப்புகள்னால் தடைப்பட்டு பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள்.
எங்களுடைய பேச்சுறுப்புகளில் எவ்வித தடையும் இல்லாமல் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்களை சொல்றப்ப எங்களுக்கு எந்தவித தடைகளும் இருக்காது. ஏன்னா ஆ இ உ எதுவுமே பிரச்சனை இல்லை. அந்த உயிரெழுத்துக்கள் பண்ணனே நாங்கள் அழகா உச்சரிக்கலாம். ஆனால் மெய்யெழுத்துக்கள் 18 நாங்கள் உச்சரிக்கிறப்ப ஏன்னா நாக்கு, பல், அதரம், அன்னம், மருங்குகள், ஏன்னா தொண்டை குழி, சுவாசப்பை எல்லா பகுதிகளுமே என்ன செஞ்சிருக்கும்னா இயக்கத்தில் இருக்கணும். அப்படியாக இருந்தால்தான் அந்த மெய்யெழுத்துக்களை உச்சரிக்க முடியும். ஆகவே அதுதான் நாங்கள் மெய் எழுத்துக்கள் என்று சொல்றோம். மெய்யண்டா உடம்பு, உடம்புலான தடைப்பட்டு வரக்கூடியதுனால் நாங்கள் அதை மெய்யெழுத்துக்கள் என்று சொல்றோம். அதை இப்படியும் சொல்லலாம். பேச்சுறுப்புகளால் சுவாசப்பையிலிருந்து வரக்கூடிய காற்றானது பேச்சுறுப்புகளால் தடை செய்யப்பட்டு பிறக்கக்கூடிய ஒளிகள் மெய்யொலிகள் என்று சொல்லலாம். ஆகவே இப்படிப்பட்ட இந்த மெய்யெழுத்துக்களை நாங்கள் உச்சரிப்பினுடைய அடிப்படையில் வள்ளின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள் என்று சொல்லி நாங்கள் அழைப்போம். எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை இதெல்லாம் படித்து முடித்ததன் பின்பாடு நாங்கள் எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை சம்பந்தமாக பின்னுக்க பார்ப்போம். அது ஒவ்வொன்றுக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது, எத்தனை எழுத்துக்கள் இருக்குது, ஏன்னா வள்ளின ஒற்று, வள்ளின உயிர் எழுத்துக்கள், வள்ளின அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இங்கே இதை நம்ம பார்த்துக்கொள்வோம். முதலா எங்களுக்கு 3 வகையான மெய்யெழுத்துக்கள் இருக்குது: வள்ளினம், மெல்லினம், இடையினம். இந்த வள்ளினம் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள் கொஞ்சம் வன்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களாகவும் மார்பை இடமாக கொண்டு பிறக்கக்கூடிய எழுத்துக்களாகவும் இருக்கும். சுவாசப்பையிலிருந்து வெளிவருகின்ற காற்று. ஸோ இதை நான் உங்களுக்கு சுவாசப்பை இங்கே இருக்குது. சுவாசப்பையிலிருந்து காற்று வெளிவருகிறது. ஸோ வாயினூடாகவும் மூக்கு துவாரத்தினூடாகவும் என்ன செய்யும் என்று சொன்னால் காற்று வெளியாகும். ஸோ இது பல், நாக்கு எல்லாம் இருக்கு. உங்களுக்கு இந்த மெய்யலை ஒளிகள் எப்படி பிறக்கும் என்று சொல்லி கொடுத்தனா பிள்ளைகள்? சவுண்டு, அந்த குரல் நான் என்றெல்லாம் சொல்லி கொடுத்தனா இல்லை? குரல் நான் என்பது பற்றி எங்களுக்கு தொண்டைக்குழியில பலூன் போன்ற அமைப்புல இருக்கக்கூடிய அந்த மேல் பகுதி போல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதை நாங்கள் நான் என்று சொல்லுவோம். குரல் நான் என்று சொல்றது. சுவாசப்பையிலிருந்து வருகின்ற காற்று குரல் நாளில் ஏற்படும் அதிர்வின் காரணமாகத்தான் உங்களுக்கு சத்தம், ஒளி என்பது பிறக்குது என்பதை நாங்கள் படிச்சிருந்தோம். ஸோ வெயிட், நான் உங்களுக்கு அதை எடுத்து காட்டுறேன். ஓகே, உங்களுக்கு இந்த குரல் நான் சம்பந்தமாக விளங்கும். ஸோ சைலன்ஸாக இருக்கிறப்ப இந்த குரல் நான் இப்படி தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் சவுண்டை எழுப்புறப்ப ஏன்னா எங்களுக்கு இந்த குரல் நான் ஓப்பன் ஆகும். ஸோ தொண்டைக்குழியில் இருக்கக்கூடிய இந்த குரல் நான் காரணமாகத்தானே பலூன் போன்ற அமைப்பில் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, விலங்குதா பிள்ளைகளது? குரல் நான்கள், மூச்சுக்குழாய் எவ்வாறு இருக்கிறது? குரல் நான்கள் எங்களுக்கு எங்க இருக்கிறது? குரல் வளை, ஏன்னா குருத்தெலும்பு, இதெல்லாமே குரல் வளையினுடைய அமைப்பு இங்கனதான் இருக்கிறது. அந்த குரல் நான், இந்த குரல் நானினுடைய அதிர்வின் காரணமாகத்தான் எங்களுக்கு சத்தம் என்ற ஒன்று உருவாகிறது. கிளியரா பிள்ளைகளது? உங்களுக்கு நாம் சர்வ் பண்ணி வைப்போம். தேவைப்படுதுண்டா எப்படி சத்தம் உருவாகுதுண்டா உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகே, இப்போ இந்த வள்ளின எழுத்துக்கள் மார்பகத்திலிருந்து பிறக்கக்கூடியதாக இருக்கும். மார்பகத்திலிருந்து பிறக்கக்கூடிய இந்த எழுத்துக்களை நாங்கள் பேச்சுறுப்புகளையும் காட்டுறேன்.
ஓகே, இது தான் எங்களுடைய பேச்சுறுப்புகள். சுவாச தொகுதி, மேல் சுவாச தொகுதி, கீழ் சுவாச தொகுதின்னு சொல்கிறாங்க. மூச்சுக்குழாய், முதன்மை குழாய், இதெல்லாமே இந்த சுவாச தொகுதியினுடைய பகுதியை காட்டும். ஸோ இங்கிருந்து வரக்கூடிய காற்றுக்கள் என்ன செய்யுதுன்னா பிள்ளைகள், இங்கே இருக்கக்கூடிய குரல் நாளின் அதிர்வை ஏற்படுத்தி சத்தம் வெளியே வரும். ஆகவே எங்களுக்கு வல்லின எழுத்துக்கள் எங்களுக்கு தெரியும் எங்கே சத்தம் வெளியே வரும், ஏன்னா வாயினால் சத்தம் வெளியே வரும், காற்று வெளியாகும். மெல்லினெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மூக்கின் ஊடாக எங்களுக்கு சத்தம் வெளியேகக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படித்தான் எங்களுக்கு ஒரு எழுத்துக்கள் பிறக்குது. சுவாசப்பையில் நிரப்பப்படுகின்ற காற்று பின் நாங்கள் எங்களுடைய பேச்சுறுப்புகள்னால தடை செய்கின்ற பொழுது, பல், மூக்கு, அதரம் இதனால் தடை செய்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன செய்யுது என்று சொன்னால் சத்தம் என்ற ஒன்று உருவாகுது. அவை அவ்வாறு உருவாகின்ற சத்தத்தை வச்சு கொண்டு தான் நாங்கள் எங்களுடைய எங்களுடைய பல், அதரம் எல்லாத்தையுமே வெவ்வேறுபட்ட வகையில் அசைப்பதன் ஊடாக எங்களுக்கு வெவ்வேறுபட்ட ஒலிகள் பிறக்கிறது. மொத்தமாக நாங்கள் பார்த்தா எங்களுக்கு இருக்கக்கூடிய சவுண்ட்ஸே 42 சவுண்ட்ஸ் தான், அதுக்கு மேலே எங்களுக்கு இல்லை. எவ்வளோதான் நாங்கள் சத்தங்களை உருவாக்கலாம், 42 சத்தங்களை வச்சு கொண்டு தான் நாங்கள் வெவ்வேறுபட்ட சொற்களையும் வெவ்வேறுபட்ட வாக்கியங்களையும் நாங்கள் அமைச்சு கொண்டிருக்கிறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு எழுத்துக்கள் எங்க பிறக்குது, வல்லின எழுத்துக்கள் எங்க பிறக்குது என்று தெரிஞ்சிருக்கும். சுவாசப்பையிலிருந்து வருகின்ற காற்றானது வெளியேறுகின்ற பொழுது ஒரு வெடிப்பின் மூலமாக வெளியேறினால் அதை நாங்கள் வல்லின எழுத்துக்கள் அல்லது வெடிப்பொலிகள் என்று சொல்லுவோம். வெடிப்பொலிகள் இக் என்று சொல்லுகின்ற பொழுது காற்று எங்களுடைய பேச்சுறுப்புகளில் தடை செய்யப்பட்டு ஒரு வெடிப்பின் மூலம் உருவாகின்றது. ஆகவே இதை நாங்கள் வல்லினமைகள் அல்லது வெடிப்பொலிகள் என்றெல்லாம் அழைக்கிறோம். அந்த எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும், இக், இச், இட், இத், இப், இட் ஆகிய எழுத்துக்களை நாங்கள் இக்கு, இச் என்று உச்சரிக்கிறப்ப மார்பை கையை வச்சு பார்த்தீங்கன்னா மார்பில் பிறந்து, இக் என்றது மார்பை இடமாக கொண்டு பிறந்து ஒவ்வொரு இடத்திலையும் உச்சரிக்கப்படுகிறது ஒரு வெடிப்பின் மூலமா. இக் என்று சொல்றப்ப எங்களுக்கு கடை எண்ணத்துல சத்தம் வரும். நாங்க இதை பார்த்தோம், எங்க பிறக்குது என்று பார்த்தோம். இச் என்று சொல்றப்ப இடைநாவும் இடையெண்ணமும் பொருந்த பிறக்கும். அடுத்து இட் என்று சொல்றப்ப எங்களுக்கு நல்ல நாவானது வளைந்து நுனியெண்ணம், நுனியெண்ணத்தை தொடர்றதுனால பிறக்கும். இத் என்பதை உச்சரிக்கிறப்ப நுனினா பல்லுக்கு, பல்லினுடைய இடைப்பற்ற பகுதியில் பிறக்கும். இப் என்று சொல்றப்ப 2 இதழ்களும் ஒன்று சேர்ந்து என்ன செய்யும் என்ற எங்களுக்கு பிறக்கும் ஈரிதழ் வெடிப்பொலி என்று சொல்லும். இட் என்பது நுனியெண்ண வெளி. ஸோ இப்படியாக ஒவ்வொரு எழுத்துக்களும் பிறக்கக்கூடிய இடங்களை நாங்கள் படிச்சிருக்கிறோம். அந்த வகையில் சுவாசப்பையிலிருந்து வருகின்ற காற்றானது ஒரு பேச்சுறுப்புகளால் தடை செய்யப்பட்டு ஓர் வெடிப்பின் மூலமாக வெளியேறுகின்றதை நாங்கள் வல்லின எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். ஸோ நாங்கள் விடை எழுதுறப்ப நாங்கள் அப்படிதான் எழுதுவோம். மெல்லின எழுத்துக்கள் என்று சொல்றப்ப சுவாசப்பையிலிருந்து வருகின்ற காற்றை திடீரென்று தடை செய்து மூக்கினூடாக உச்சரிப்பதை மெல்லினம் என்று சொல்லுவோம். ஸோ எங்களுக்கு மூக்குத்துவாரங்களை அடைத்து கொண்டு ஞஞன நமன என்று சொல்லக்கூடிய எழுத்துக்களை சொல்றோம் என்று சொன்னா எங்களால் என்ன செய்ய முடியாது, இந்த எழுத்துக்களை சரியான முறையில் உச்சரிக்க முடியாது, வெளிக்கொண்டு வர முடியாது. காரணம், இந்த ஞ ஞ ந ந ம ந என்ற எழுத்துக்கள் மார்பிலிருந்து சுவாசப்பையிலிருந்து வருகின்ற காற்றை பேச்சுறுப்புகள் தடை செய்து மூக்கினூடாக காற்றை வெளியேற்றுவதன் காரணமாக எங்களுக்கு என்ன நடக்கும், மூக்குத்துவாரத்தை அடைத்துக் கொண்டு எங்களால் இந்த எழுத்துக்களை உச்சரிக்க முடியாது. இடையின எழுத்துக்கள் என்று பார்த்தா இவை இரண்டுக்கும் இடையில பிறக்கிறதுனால நாங்கள் இடையின எழுத்துக்கள், இடை எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். ய, ர, ல, வ, ல, ல ஆகிய எழுத்துக்கள் எங்களுக்கு இடையில பிறக்கக்கூடிய எழுத்துக்கள். இந்த 3 விஷயம்தான் எங்களுக்கு மெய்யெழுத்துக்கள். ஆகவே மெய்யெழுத்துக்கள் 3 வகைப்படுகிறது. வல்லின எழுத்துக்கள், 2வது மெல்லின எழுத்துக்கள், 3வது இடையின எழுத்துக்கள். ஸோ இதுவரைக்கும் கிளியரா பிள்ளைகள்? இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் சம்பந்தமா கிளியரா இருக்கீங்களா? கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. கிளியரா பிள்ளைகள்? யாராவது ஒரு நாங்கள் இதுவரைக்கும் எழுத்து என்றால் என்னன்னு படிச்சிருக்கிறோம்.
அதில் உயிரெழுத்துக்கள் என்றால் என்ன, மெய்யெழுத்துக்கள் என்றால் என்னங்கிறத பற்றி பார்த்துருக்கிறோம். அதில் முதலெழுத்து சார்பெழுத்து சம்பந்தமாக நாங்கள் பார்த்துருக்கிறோம். அடுத்து மாத்திரை பற்றியும் குறில் மற்றும் நெடிலெழுத்துக்கள் பற்றியும் உச்சரிப்பு அடிப்படையில் உயிரெழுத்துக்களை வகைப்படுத்தலும் உச்சரிப்பு அடிப்படையில் மெய்யெழுத்துக்களை வகைப்படுத்தல், அதாவது எழுத்துக்களின் பிறப்பியல் என்று சொல்கிறது, பிறப்பிடம் என்று சொல்கிறத விஷயத்தை பார்த்துருக்கிறோம். அடுத்து மெய்யெழுத்துக்கள் பற்றி பார்த்துருக்கிறோம். சந்தியக்கரம் அல்லது கூட்டுயிர் சம்பந்தமாக நாங்கள் பார்த்துருக்கிறோம். வினா எழுத்துக்கள் மற்றும் சுட்டெழுத்துக்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்துருக்கிறோம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்று சொன்னால், மெய்யெழுத்துக்களினுடைய ஒளி வேறுபாடு என்ற பகுதிக்குள்ளே நாங்கள் போகிறோம். எழுத்துக்களினுடைய ஒளி வேறுபாடு. ஓகே, இதை பார்த்துறோம். உச்சரிப்பு அடிப்படையில் மெய்யெழுத்துக்கள் இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோமா பிள்ளைகள்? இந்த பாடம் இதை படித்தோமா? கொஞ்சம் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்பா. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் படிப்பிச்சேன்னா ஓகே ஓகே தேங்க்யூ. அப்போ இதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதுவும் படிச்சிருக்கோம் அப்படின்னா அரை உயிர் இதை படிச்சிட்டோமா? அரை உயிர் சம்பந்தம் படிச்சிருக்கோம். படிக்கலைன்னா சொல்லிடுங்க பிள்ளைகள். நான் என்னென்ன நிறைய கிளாஸாக செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிரும் என்னென்ன படிப்பிச்சேன்னு சொல்லி. மருங்கொலிகள்லாம் படிப்பிச்சேன். வருடொலி, வெடிப்புற சொல்லி, அரை உயிரெல்லாம் படித்தோமா? யாராவது ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, படித்தோமாண்டு. ஓகே, அப்போ நாங்கள் எழுத்துக்களினுடைய ஒளி வேறுபாடு எங்களுக்கு பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு பகுதி எழுத்துக்களினுடைய ஒளி வேறுபாடு. உயிரெழுத்துக்கள் மற்றும் மெய்யெழுத்துக்கள் தன்னுடைய இயல்பான ஒளியிலிருந்து வேறுபட்டு ஒலிக்கிறத தான் நாங்கள் ஒளி வேறுபாடு என்று சொல்லி சொல்கிறோம். எழுத்துக்கள் என்ற பகுதியில் முக்கியமாக வினவப்படுகின்ற ஒரு வினா எதுண்டா எழுத்துக்களினுடைய ஒளி வேறுபாடு. ஒவ்வொரு எழுத்துக்கள் ககரம் வேறுபட்டு ஒலிக்கும் சந்தர்ப்பத்தை குறிப்பிட்டு உதாரணங்கள் மூலம் விளக்குக. இப்போ நாங்கள் விளக்க தெரிஞ்சிருக்கணும். சந்தர்ப்பம் என்ன? ஓலவல் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். சந்தர்ப்பங்கள் எல்லாம் தேவையில்லை, எழுத்துக்கள் ஒளி வேறுபாடுதுங்கிறத மட்டும் படிச்சுக்க. ஏன்னா அவங்களுக்கும் அங்கே ஒரு வினா கட்டாய வினாவா வரும், 21வது வினாவா. உங்களுக்கு இதில் ஒரு பகுதி எழுத்துக்களுடைய ஒளி வேறுபாடுகள் வரலாம். ஸோ நாங்கள் பார்க்கலாம். முதலாவது, உயிர் மற்றும் மெய்யெழுத்துக்கள் தன் இயல்பான ஒளியிலிருந்து வேறுபட்டு ஒலிக்கிறத எழுத்துக்களினுடைய ஒளி வேறுபாடு என்று சொல்றோம். அல்ல முதலாவது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் எங்களுக்கு இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் ஒளி வேறுபடும். இகர, ஈகார, எகர, ஏகார ஆகிய 4 எழுத்துக்கள் தன்னுடைய இயல்பான ஒளியிலிருந்து வேறுபட்டு ஒலிக்கும் சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். வளைநா ஒலிகள் என்றால் நுனினா நுனியன்னத்தை தொட நாவானது வளைகின்ற பொழுது பிறக்கக்கூடிய ஒலிகள் இப்படி பிறக்கும். இந்த இடத்துல பிறக்கக்கூடிய எழுத்துக்கு ட, ந, ள, ள, ர. ஆகவே இந்த 5 எழுத்துக்களுக்கு முன்னாடியும் அல்லது பின்னாடியும் எங்களுக்கு இந்த இகர ஈகார எழுத்துக்கள், எகர ஏகாரமாகிய 4 எழுத்துக்கள் பிறக்கின்ற பொழுது தன்னுடைய இயல்பான ஒளியிலிருந்து வேறுபட்டு ஒலிக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது நான் கொடுத்திருக்கிறேன் இலை என்று கொடுத்திருக்கிறேன். அடுத்து இன்பம் என்று கொடுத்திருக்கிறேன். இந்த பக்கம் உள்ளதை நாங்கள் எப்படி வாசிக்கிறோம், தற்காலத்தில் நாங்கள் வாசிக்கிற வகை வேறு. ஆனால் எப்படி உச்சரிக்கணும் என்று சொன்னோம். இதை நாங்கள் இடம் என்றும் இறப்பு என்றும் உச்சரிப்போம். ஆனால் இதுக்கு சரியான உச்சரிப்பு இடம், உ. ஏன்னா இதில் நாங்கள் இதுக்கான ஆங்கில குறியீடை போடுவோம். ஈ என்ற குறியீடில் நாங்கள் உச்சரிக்கிறோம் என்றா இங்கே உ என்பதை நாங்கள் ஈயும் யூவும் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? யூ, ஏன்னா யூ என்ற மாதிரி இருக்கும். யூ என்று. ஆக இடம் என்று சொல்கிறப்ப எங்களுக்கு உ என்று சொல்கிற சவுண்டு தான் வரும். ஈ என்ற சவுண்டு இல்லாமல் உ என்ற சவுண்டு வரணும். இழப்பு, இதன் சரியான உச்சரிப்பு முறை. இறப்பு என்பது இறப்பு, இந்த இறப்பு, இறப்பை. ஓகே.
அக இழப்பு என்று சொல்றது இதுதான் சரியான இடம் என்பது வந்து நாங்க சரியா உச்சரிக்கிறது இல்லை. இடம் என்பதுதான் சரியான உச்சரிப்பு. இனம் என்பது இந்த இனம், இனம் என்பது இந்த இனம். ஆகவே எங்களுக்கு இந்த வளைனா ஒலிகள் பயன்படுத்துறப்ப இ என்ற சவுண்ட் இல்லாம உ என்ற சவுண்டை உச்சரிக்கிறோம். ஆகவே இது எங்களுக்கு ஒலி வேறுபட்டு ஒலிக்குது. முதலாவது சவுண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈகாரம். ஈசன் என்பதற்கும் ஈழம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஈசன் என்பது எங்களுக்கு இயல்பான ஒலி, ஈழம் என்பது வேறுபட்ட ஒலி. ஏன்னா வளைனா ஒலிக்கு முன்னாடி பின்னாடி வந்தா வேறுபட்டு ஒலிக்கும். ஏன்னா எண் இல்ல, எண் என்பது என்னுடைய என்ற பொருள். இந்த எண் இது எண். ஆக நாங்க உச்சரிக்க இதுக்கு தடுமாறுறதுக்கான காரணம் இது சரியான வகையில நாங்க என்ன செய்யறது இல்லை, உச்சரிக்கிறது இல்லை. ஆகவே இந்த உச்சரிப்பு முறை சரியா எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு என்று சொன்னா எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம நாங்க என்ன செஞ்சிடலாம் என்று சொன்னா இதை பயன்படுத்தி கொள்ள முடியும். ஏன்னா இலை இன்பம். அடுத்து பார்த்தீங்கன்னா எகர ஏகார ஏகாரம். ஏணி ஏணி என்பது எங்களுக்கு தவறானது, ஏணி என்பதுதான் சரியானது. ஏன்னா இந்த நாக்கு இந்த ஏ என்பதை சொன்னதன் பின்பாடு இந்த நீ என்பதை சொல்லுகின்ற பொழுது நாக்கு நன்றாக வளைய வேண்டும். ஏன்னா இது வளைனா ஒளி. ஏ நீ என்று சொல்ற ஏணி என்று சொல்றப்ப எங்களுக்கு சரியாக இருக்கும். ஏணி. மெய்யெழுத்துக்கள் தன் இயல்பான ஒளியிலிருந்து வேறுபட்டு ஒலிப்பது மெய்யெலிகளுடைய ஒளி வேறுபாடு என்று சொல்றோம். உயிரெழுத்துக்கள் தன்னுடைய ஒளி வேறுபாட்டிலிருந்து வேறுபட்டு ஒலிப்பது உயிரல் ஒலிவர்களின் வேறுபாடுகள் என்று சொல்றோம். ஆகவே உயிரெழுத்துக்கள் வேறுபட்டு ஒலிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான். அது வளைனா ஒலிகளான இந்த ட ந ள ள ழ ஆகிய எழுத்துக்களின் பின் ஒலிப்பதன் காரணமாக எழுத்துக்கள் ஒளி வேறுபட்டு ஒலிக்கின்றது. ஸோ இது கிளியரா பிள்ளைகள்? இந்த உயிரெழுத்துக்களின் ஒளி வேறுபாடு கிளியர் என்றா கொஞ்சம் ஓகே என்று சொல்லி சொல்லுங்க. யாராவது கிளியரா வேற சொல்லி கொடுக்கணுமா? உயிரெழுத்துக்களின் ஒளி வேறுபாடு கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. நான் ஓகே பார்த்துக்கொள்றேன். மெசேஜ் ஒன்று சரி போடுங்க. எப்பதான் இருக்கீங்களா இல்லையான்ட்டு சரி தெரியும் எனக்கு. ஓகேன்ட்டு சரி மெசேஜ் ஒன்று போடுங்க. ஓகே செல்வி, ஓகே, தேங்க்யூ. இப்ப நாங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் மெய்யெழுத்துக்களினுடைய ஒளி வேறுபாடு கட்டாயமா வரக்கூடிய ஒரு வினா. இது சம்பந்தமா படிச்சிருக்கீங்களா பிள்ளைகள்? மெய்யெழுத்துக்களினுடைய ஒளி வேறுபாடு சம்பந்தமா நீங்க படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்கடா கொஞ்சம் சொல்லுங்க. இதுல எனக்கு இதுல வந்து ஒரு நாலேஜ் ஒன்று இருக்குதுன்னா நாங்க கொஞ்சம் வேகமா பார்க்கலாம், இல்லைன்னா நாங்க அடிப்படையிலிருந்து பார்க்க வேண்டி வரும். இது கிளியர்? இதை படிச்சிருக்கீங்களா பிள்ளைகள்? லுகீசிகா, விதுர்சிகா படிச்சிருக்கீங்களா? மெய் எழுத்துக்களின் ஒளி வேறுபாடு. செல்வி படிச்சிருக்கீங்களா? கேள்வி கேட்க மாட்டேன், கேட்குறேன். நீங்க இது வந்து படிச்சிருக்கீங்களா இல்லாட்டி இல்லையா? ஒரு மெசேஜ் ஒன்று சரி போடுங்க பாப்போம். ஓகே ஓகே பிள்ளைகள், மற்ற பிள்ளைகளும் கொஞ்சம் இது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்களா இல்லையா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. லுகீசிகா இருக்கீங்களா? கொஞ்சம் ஒரு ஹேண்ட்ஸ்அப். ஓகே ஓகே. படிச்சிருக்கீங்களா இந்த பகுதி? நீங்க என்னன்னு தெரியல எனக்கு. நாங்க பார்த்துக்கொள்வோம். ஓகே. ப க ச ட த ப ர. இப்போ இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறோங்க. காப்பியில் இருந்தால் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த
6 எழுத்துக்களுக்கும் எங்களுக்கு வெவ்வேறுபட்ட ஒலிகள் இருக்கிறது. ஸோ இந்த கேங்கிற எழுத்துக்கு எங்களுக்கு 3 சத்தம் இருக்கிறது. முதலாவது ஆங்கில எழுத்து கே போன்ற சத்தம், அடுத்து ஆங்கில எழுத்து ஜி போன்ற சத்தம், அடுத்து எச் போன்ற ஒலி. சங்கிறதுக்கும் எங்களுக்கு 3 ஒலிகள் இருக்கிறது. எஸ், சிஹெச், ஜே போன்ற ஒலிக்கு. அடுத்து இந்த டங்கிற சவுண்ட் வந்து 2ஆ ஒலிக்கும். ஏன்னா டி போலவும் டி போலும் ட ட. தங்கிறதுக்கு எங்களுக்கு டிஹெச் மற்றும் டிஹெச் ஆகிய சத்தங்கள் இருக்கிறது. பக்கு வந்து பி மற்றும் பி போன்ற சவுண்ட். ரவுக்கு வந்து எங்களுக்கு ஆர் மற்றும் டிஆர் ஆகிய சத்தங்கள் இருக்கிறது. ஆக இப்போ எங்களுக்கு எண்ணி பார்த்தோம்டா இந்த அடிப்படை ஒலிகள் தவிர 2, 4, 5, 6, 7, 8 ஒலிகள் இங்கே நாங்கள் சேர்த்துட்டோம். சரியா? பிளஸ் உயிரெழுத்துக்களினுடைய ஒலி வேறுபாடு சம்பந்தமாக நாங்கள் 4, ஆகவே 12 ஒலிகள். உங்களுக்கு நான் முதலாவது சொல்லிக் கொடுத்த பிள்ளைகள் 30 மெய்யொலிகளோட சேர்ந்து 12 ஒலிகள் எங்களுக்கு இருக்குது, மாற்றொலிகள். இந்த மாற்றொலிகள் சேர்ந்தா எங்களுக்கு மொத்தம் 42 ஒலிகள் எங்களோட தமிழ் மொழியில முக்கியமான ஒலிகளா இருக்கும். ஏன்னா இகர, ஈகார, எகர, ஏகாரம், வளைனா ஒலிகளை அடுத்து வருகின்ற பொழுது அது கொஞ்சம் மாறி ஒலிக்கும்ங்கிற 4 சவுண்ட்ஸ் பார்த்திருந்தோம். அந்த 4 பிளஸ் மெய்யெழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய 8மாக சேர்ந்து 12 ஒலிகள் எங்களுக்கு இருக்கிறது, மாற்றொலிகள். மொத்தம் இயல்பொலிகள் 30, மாற்றொலிகள் 12ஆக 42 எழுத்து ஒலிகள் எங்களுக்கு 30 எழுத்துக்கள் 42 ஒலிகள் காணப்படுகிறது. ஆக ஒவ்வொரு எழுத்துக்களும் எங்களுக்கு என்ன செய்யும் என்று சொன்னா 3 வகையில ஒலிக்கும். அப்ப அந்த 3 வகைகளை சொல்லிடுறேன். இதை முதலாவது நல்லா விளங்கிக் கொள்ளணும். முதலாவது வன்மையான எழுத்துக்கள், 2வது மென்மையான எழுத்துக்கள், 3வது ரொம்பவே மென்மையான எழுத்துக்கள். மென்மை சக மென்மை என்று போடுவோம். இந்த வன்மையான எழுத்துக்கள் பார்த்தீங்க என்று சொன்னா பிறக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த 3 வகையில தான் ஒலிக்கும். இந்த மென்மையிலும் மென்மையான சவுண்ட் ஒலிக்கக்கூடியது எப்படி இருந்தால் 2 உயிர்களுக்கு இடையில ஒலிக்கின்ற பொழுது. இது நான் நோட் கொடுக்கல, பட் எழுதுறேன். 2 உயிர்களுக்கு இடையில பிறக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் நாங்க ரொம்ப ரொம்ப மென்மையாக உச்சரிப்போம். காற்று வாரதும் தெரியாது, போறதும் தெரியாது. 2வது பார்த்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் மென்மையா ஒலிக்கக்கூடிய சத்தம் பார்த்தீங்கன்னா இன எழுத்துக்களை அடுத்து வருகின்ற பொழுது. இன அடுத்து என்று போடுறேன். 3வது எங்களுக்கு ரொம்பவே வன்மையான எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முதலாவது சொல் முதல்ல ஒலிக்கிறப்பையும் சொல் முதல், 2வது சொல் இடை இரட்டிப்பு, 3வது வளைனா ஒலிகள். ஆக எங்களுக்கு 3, 2, 5 சந்தர்ப்பங்கள் தான் இருக்குது. இந்த சந்தர்ப்பங்களை சரியா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். நாங்க கொஞ்சம் இனி இதை தான் பார்க்க போறோம். 5 சந்தர்ப்பங்கள் மட்டும்தான் இருக்குது இந்த எழுத்துக்கள் ஒலி வேறுபட்டு ஒலிக்க. கட்டாயமா கேட்பாங்க. இப்ப ககரம் 3 சத்தங்கள்ல ஒலிக்குது எவ்வாறு அப்படிங்கிறத கேட்பாங்க. முதலாவது வன்மையா ஒலிக்குது என்று சொன்னா சொல் முதல்ல இருக்கணும், சொல் இடையில இரட்டிச்சிருக்கணும், வளைனா ஒலிகளுக்கு அடுத்து இருக்கணும். மெல்லினமா ஒலிக்குது என்று சொன்னா கொஞ்சம் இன எழுத்துக்கள் அடுத்து வரணும். எது இன எழுத்துக்கள் என்று சொன்னா வல்லின எழுத்துக்கள் மட்டும்தான் ஒலி வேறுபட்டு ஒலிக்கும். அந்த வல்லின எழுத்துக்கு இன எழுத்து மெல்லின எழுத்துக்கள். இப்ப கேவுக்கு இன எழுத்து ங. ஆகவே அப்படி வரக்கூடிய கசடத பிறகு அஞ்சன தான் இன எழுத்தாக இருக்கும். 3வது பார்த்தீங்கன்னா 2 உயிர்களுக்கு இடையில வர்றது. ஆகவே இப்படிப்பட்ட 3 சந்தர்ப்பங்களை பத்தி தான் நாங்க இங்கே பார்க்க போறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா நாங்க பார்க்கிற வன்மையான எழுத்து. அப்ப ககரம் ஒலிவேறுபட்டு ஒலிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் பத்தி நாங்க பார்க்க போறோம். இந்த கேங்கிற சவுண்ட் நாங்க 3ஆ பார்த்திருக்க. ஒன்று கே, இன்னொன்று ஜி, 3வது எச் என்ற சவுண்ட்ல.
ஆக இந்த க என்ற சவுண்டு வர்றதுக்கு 3 சந்தர்ப்பங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். மேலே சொன்ன 3 சந்தர்ப்பங்களும் இந்த கேவுக்கு வரும். சொல் முதல், சொல்லிடை இரட்டிப்பு, டகர நகர லகர லகர ரகர மெய்கள், அதாவது வளைனா ஒலிகள். இது அப்படியே நாங்கள் என்னன்னு சொல்லலாம், வளைனா ஒலிகளை அடுத்து வருகின்ற பொழுது எங்களுக்கு கே போல உச்சரிக்கும். நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க, இதை அப்படியே பாடமாக்கி கொள்ளுங்க. கேங்கிற சவுண்ட் வருகின்ற சந்தர்ப்பம் சொல் முதல், சொல்லிடை இரட்டிப்பு, வளைனாமைகளை அடுத்து வருகின்ற, வளைனாமைகள்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் இந்த எழுத்துக்கள் என்று சொல்லி, வளைனாமைகளை அடுத்து வருகின்ற பொழுது இயல்பான ஒளியிலிருந்து என்ன செய்யும், கே. ஏன்னா இயல்பான ஒளி கேல வந்து ஒலிக்கும். ஆக சொல் முதல்ல உச்சரிச்சு பாருங்க, கட்டை, கம்பு, கடல், கண் என்று சொல்லி கே மாதிரி தான் உச்சரிக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எழுத்து 2 முறை வருகின்ற பொழுது, சொல் இடையில் இரட்டிக்கின்ற பொழுது எங்களுக்கு கே மாதிரி உச்சரிக்கும். பக்கம், சாக்கு. ஏன்னா ஆகவே இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கே மாதிரி தான் உச்சரிக்குது. மூன்றாவது பாருங்க, வளைனா ஒலிகளை அடுத்து வருகின்ற பொழுதும் முட்கள், வணக்கம், பட்கள் இப்படி சொல்லுகின்ற பொழுதும் எங்களுக்கு என்ன செய்யுது, வளைனா ஒலிகளுக்கு பின்னாடி வர்றப்பையும் கே போல தான் ஒலிக்குது. ஆகவே ககரம் கே போல ஒலிப்பதற்கான முதலாவது சந்தர்ப்பங்கள்ல 3 பார்த்திருக்கிறோம். சொல் முதல், சொல்லிட இரட்டிப்பு, வளைனா ஒலிகளை அடுத்து வருகின்ற பொழுது கே போல ஒலிக்கும். ரெண்டாவது விஷயத்துக்குள்ள வந்துருவோம். நான் கொஞ்சம் மென்மையான எழுத்தா பார்த்தோம். ஏன்னா ஜி போல, ஜி போல எப்போ ஒலிக்கும் என்று சொன்னா, அந்த ககரத்தினுடைய இணை எழுத்தான ஞவை அடுத்து வருகின்ற பொழுது எங்களுக்கு இந்த ஜி போல ஒலிக்கும். முதலாவது சந்தர்ப்பம் பார்த்துட்டோம். ககரம் மொழி வேறுபட்ட ஒலிக்கும் சந்தர்ப்பங்கள் கே போல ஒலிக்கும். அது சொல் முதல், சொல்லிடை இரட்டிப்பு, வளைனா ஒலிகளை அடுத்து வருகின்ற பொழுது வேறுபட்டு ஒலிக்கும். அதே போல ஜி போல ஒலிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் பார்த்தீங்கன்னா இணை எழுத்தான நகரத்தை அடுத்து வருகின்ற பொழுது, இங்கே பார்த்தீங்கன்னா வேங்கை, மங்கை, மங்களம், தங்கம், சங்கு போன்ற ஒலிகளில் வந்து எங்களுக்கு ஒலிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் பார்க்கலாம்னா ஏன்னா வெங்கலம் இப்படி எல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே வரக்கூடிய இந்த ங போல தான் இந்த க ஒலிக்கும். வேங்கை இல்லை வேங்கை என்று சொல்லி கே மாதிரி ஒலிக்காது, வேங்கை க. ஆக எங்களுக்கு ஜி போல தான் என்ன செய்யும், இந்த இடத்துல ஒலிக்கும். இது இரண்டாவது சந்தர்ப்பம். மூன்றாவது சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா எச் போல ஒலிக்கிறது, எச் போன்று ஒலிக்கும். 2 உயிர்களுக்கு இடையில ஒலிக்கின்ற பொழுது க எப்படி ஒலிக்கும் என்று சொன்னா எச் போல ஒலிக்கும். இதை வந்து நாங்கள் முகம், தேகம், தாகம் என்று சொல்லி ஒலிப்போம். ஆகவே தற்கால வழக்கில் இந்த முகம் என்பது நாங்கள் முகம் என்றும், தேகம் என்பது தேகம் என்றும், தாகம் என்பதை தாகம் என்று தான் ஒலிக்கிறோம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, நாங்கள் முகம் என்று சொல்றோமா முகம் என்று சொல்றோமா? முகம் என்பதுதான் சரியான உச்சரிப்பு. காரணம் இம்மு சக உ என இம்மு கூட்டல் உ என்பது வந்து இருக்குது, அடுத்து இக்கு கூட்டல் அ என்பது வந்து இருக்குது. ஏன்னா அந்த முகம் என்ற சொல்ல நாங்கள் பிரிச்சிருக்கிறோம், இப்படி பிரிஞ்சிருக்கும். ஆக 2 உயிரெழுத்துக்களுக்கு இடையில எங்களுக்கு ககரம் பிறந்திருப்பதன் காரணமாக இந்த எழுத்து எங்களுக்கு ஹ போல ஒலிக்குது. கே என்று சொல்லக்கூடிய இயல்பான ஒலி ஹ போல ஒலிக்குது. சரி, ஆக எங்களுக்கு மெய்யெழுத்துக்களினுடைய ஒளி வேறுபாட்டில் முதலாவது மெய்யெழுத்தான ககரத்தை மட்டும் நாங்கள் விளங்கி கொண்டோம்னா ஏனைய விடயங்கள் எங்களுக்கு தெளிவாக விளங்கிடும். நான் மறுக சொல்றேன், ககரம் 3 ஒலிகளில் ஒலிக்கிறது. முதலாவது கே போன்று, இரண்டாவது ஜி போன்று, மூன்றாவது எச் போன்று. கே போல ஒலிக்கக்கூடிய சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னா, கே போல ஒலிக்கக்கூடிய சந்தர்ப்பம் சொல் முதலிலும் சொல் இடையில் இரட்டிக்கின்ற பொழுதும் வளைனா ஒலிகளை அடுத்து வருகின்ற பொழுதும் எங்களுக்கு என்ன செய்யும், கே போல ஒலிக்கும்.
ஜி போல எப்பொழுது ஒலிக்கும் என்று சொன்னா தன்னுடைய இன எழுத்தான நகரத்தை அடுத்து வருகின்ற பொழுது அது ஜி போல ஒலிக்கும். எச் போல எப்போ ஒலிக்கும் என்று சொன்னா இரண்டு உயிரெழுத்துக்களுக்கு இடையில அந்த க வருகின்ற பொழுது எங்களுக்கு ஹ போல ஒலிக்கும். ஆகவே 3 சந்தர்ப்பங்கள் இருக்கிறது எங்களுக்கு இந்த க என்று சொல்லக்கூடிய எழுத்து பிறக்கிறதுக்கு. ஸோ இந்த விஷயம் கிளியரா பிள்ளைகள்? கிளியரா? மத்தவம் இருந்து ஓகே. அடுத்து எங்களுக்கு சகரம் ஒளிவேறுபட்டு ஒலிக்கும் சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் தெளிவா பார்த்து கொள்வோம். மேலே பார்த்த அதே காரணங்கள் தான் கீழே என்ன செய்து எங்களுக்கு திரும்ப திரும்ப வரப்போகுது. ஆக சகரம் 3 ஒலிகள்ல ஒலிக்கும். எஸ், சிஹெச் மற்றும் ஜே போன்று ஒலிக்கும். ச சொல் முதலில் ஒலிக்கின்ற பொழுதும் 2 உயிர்களுக்கு இடையில ஒலிக்கின்ற பொழுதும் எங்களுக்கு இந்த சகரம் ச போல ஒலிக்கும். இங்க பாருங்க, இது சட்டை, வாசம், சரணம், நேசம் என்று சொல்லி அழைக்கிறோம். இதுல முதலாவது பார்த்தீங்கன்னா சொல் முதலில், 2வது 2 உயிர்களுக்கு இடையில். வாசம் என்பதை எங்களுக்கு பிரிச்சா யு சக ஆ சக இச் சக அ ஆக 2 உயிரெழுத்துக்களுக்கு இடையில இச் பிறந்திருக்கிறது. வாசம், சரணம். நாங்கள் இதை போய் வாச்சம் என்று சொல்ல மாட்டோம். வாச்சம் என்று சொல்றதில்லை, சரணம் என்று சொல்றதில்லை, சரணம். ஓகே. அடுத்து 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ச என்று சொல்லக்கூடிய சத்தம். ச இது ச, இது ச. ஆக ச என்ற சவுண்ட் எங்க பிறக்குது என்று சொன்னா இது கொஞ்சம் வன்மையான எழுத்து. இந்த சிஹெச் அப்படிங்கிறது கொஞ்சம் வன்மையான எழுத்து. இந்த ஜேங்கிறது கொஞ்சம் மென்மையான எழுத்து. ஷங்கிறது ரொம்பவே மென்மையான எழுத்து. ஆக நாங்க மேல பார்த்திருந்தோம் சொல் முதல் க வருகின்ற பொழுது வன்மையா ஒலிக்கும். எல்லா இடங்களையும் அப்படி ஒலிக்காது. சரியா? அப்ப ககரம் போல் சகரம் இருக்காது. சொல் முதல் வருகின்ற பொழுது ககரம் கே போல ஒலிச்சிச்சு, வன்மையா ஒலிச்சிச்சு. ஆனா சகரத்துக்கு மட்டும் சொல் முதல்ல வருகின்ற பொழுது ச என்று ஒலிக்குமே ஒலிய ச என்று ஒலிக்காது. எங்களுக்கு வன்மையா ஒலிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இங்க உண்டே உண்டுதான் சொல்லியிருக்கிறாங்க. சொல் இடையில் இரட்டிக்கின்ற பொழுது பச்சை, மச்சம், தச்சன் என்று சொல்றப்ப சிஹெச் போல ஒலிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஜ என்ற சவுண்ட் இப்ப தன்னுடைய இணை எழுத்தான நகரத்தை அடுத்து வருகின்ற பொழுது ஜே போல ஒலிக்கும். ஆங்கில எழுத்து ஜே போல ஒலிக்கும். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பஞ்சம், தஞ்சம், வஞ்சனை, கஞ்சன் என்று சொல்லி எங்களுக்கு இந்த இடத்துல ஒலிச்சிருக்கு. ஆகவே சகரத்துக்கு எங்களுக்கு 3 ஒலிகள் காணப்படுது. ஒன்று ச, இன்னொன்று ச, இன்னொன்று ஜ. 3க்கு நாங்கள் மறுக எங்களுக்கான விடயத்தை பார்த்துக்கொள்ளலாம். ஜ என்று ஒலிக்குது என்று சொன்னா அது இணை எழுத்தை எடுத்து வருகின்றப்போ ஒலிச்சிருக்கும். சிஹெச் எப்போ ஒலிக்கும்? சொல் இடையில இரட்டிக்கின்ற பொழுது ஒலிக்கும். அடுத்து சொல் முதலிலும் 2 உயிர்களுக்கு இடையில வருகின்ற பொழுது எங்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா ஷ போல ஒலிக்கும். அதே மாதிரி இதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கு. வளைனா ஒலிகளை அடுத்த ஒரு வெட்சி, வெட்சி என்று சொல்றப்ப, கட்சி என்று சொல்றப்ப சிஹெச். இப்ப இந்த போட மறந்துட்டேன். சிஹெச்ங்கிறது சொல் இடையில் இரட்டிக்கின்ற பொழுதும் வளைனா ஒலிகளை அடுத்து வருகின்ற பொழுதும் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும்? அப்படி ஒலிக்கும். கூடுதலாக டகரத்தை அடுத்து சகரம் வரும். ஆக சகரம் தன்னுடைய இயல்பான ஒலியிலிருந்து வேறுபட்டு ஒலிக்குது. 3வது எழுத்துக்கு போயிருவோம். டகரம். வேகமா பார்த்துடலாம், இன்னும் 10 நிமிடம் இருக்குது. டகரம் எங்களுக்கு 2 சத்தத்துல வருது. ஒன்று ட, இன்னொன்னு ட. ட எப்ப வரும் என்றா 2 உயிர்களுக்கு இடையில். அப்ப அதே விஷயம்தான். முதலாவது சொல் முதல், சொல்லிட இரட்டிப்பு, வளைனா ஒலிகளை அடுத்து, இணை எழுத்துக்களை அடுத்து 2 உயிர்களுக்கு இடையில். இவ்வளவுதான் எங்களுக்கு இருக்கு. ஒரு சில சந்தர்ப்பத்தில் மட்டும் எங்களுக்கு எரள வரலான மெல்லின எழுத்து, இடைநிலத்துக்கள் அடுத்து வருகின்ற பொழுதுங்கிறத நாம் பார்ப்போம். ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்.
ஆக இந்த டங்கிற சவுண்டு ஒன்று இரண்டு உயிர்களுக்கு இடையில வருகின்ற பொழுது படம், மகுடம், நடை, இப்படி நடை என்று சொல்லி இரண்டு உயிர்களுக்கு ட போல ஒலிக்குது. அடுத்து ரெண்டாவது சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னா இது டவினுடைய இணை எழுத்து ந. இந்த நகர ககர ரகரங்களை அடுத்து வருகின்ற பொழுதும் எங்களுக்கு ட போல ஒலிக்குது. ஏன்னா எப்போயும் இதை நாங்கள் டன்னகரம் என்று சொல்லுவோம். டன்னகரம், இந்த நகரம் டன்னகரம், இந்த நகரம் ரன்னகரம், இந்த நகரம் தன்னகரம். சரியா? மூன்றுக்கும் பேரு டன்னகரம், ரன்னகரம், தன்னகரம் என்று சொல்றோம் இதுக்கு. ஆக இந்த இன் எப்பவுமே இந்த டவோட தான் சேர்ந்து வரும். இந்த இன் எப்பவுமே இந்த நேவோட தான் சேர்ந்து வரும். ரவோட சேர்ந்து வரும். இந்த ந எப்பவும் இந்த தேவோட தான் சேர்ந்து வரும். ஓகே, அது ஒரு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நகர ககர ரகரமையை அடுத்து வரும்போது சண்டை, டாக்கா, வருடம் என்று உச்சரிக்கும். அடுத்து இந்த டங்கிற ஒரு சவுண்ட் எப்போ உச்சரிக்கும் என்று சொன்னா சொல்லிடையில் இரட்டிக்கின்ற பொழுது மட்டும்தான் எங்களுக்கு எப்படி உச்சரிக்கும் என்று சொன்னா ட போல உச்சரிக்கும். பட்டு, வட்டம், முட்டாள். அப்ப இந்த இடத்துல நாங்க வட்டம் என்று சொல்ல மாட்டோம், வட்டம் என்று சொல்ல மாட்டோம். படம் இல்ல, பட்டு, முட்டாள், வட்டம் இட்டு என்ற சவுண்ட் வரும். அங்க என்ன மடை, மடம், மகுடம், நடை, வேடம், வேண்டாம், பண்டம் என்ன அப்படின்னு சொல்லி ட உச்சரிப்போம். ஆக அதுக்கு ரெண்டு சத்தங்கள் இருக்கிறது, ட டங்கிற ரெண்டு சத்தம். அடுத்து தகரம் தன் வெளிவேறுபாட்டில் ஒலிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. டிஹெச், இன்னொன்று டிஹெச். த இரண்டு உயிர்களுக்கு இடையில ஒலிக்கின்ற பொழுது த மாதிரி ஒலிக்கணும். பதம், இதயம், கதவு என்று உச்சரிக்கிறோம். ரெண்டாவது சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னா இடையின எழுத்துக்கு மெய்களை அடுத்து. அப்ப இது மட்டும்தான் எங்களுக்கு என்ன செய்யுது, தங்கிற எழுத்துக்கு மட்டும்தான் இடையின மெய்கள் சம்பந்தமா நாங்கள் பத்தி யோசிப்போம். இதில் செய்து, யகர, யரல, வளலங்கிற எழுத்துக்கள் எல்லாம் ய. தேர்தல், வேவுக்கு அப்புறம் வர்றது குறைவா இருக்கும், யரல. தேர்தல் த. பல்துறை த. வாழ்தல், நாள்தோறும் என்று சொல்றப்ப எங்களுக்கு மாறி டி மாறி ஒலிக்குது. டிஹெச் போல எப்போ ஒலிக்கும் என்று சொன்னா சொல் முதலில் சொல் இடையில் இரட்டிக்கின்ற பொழுது. இதை நீங்க நல்லா பாடமாக்கணும் இருக்க, ஒருக்கா உட்கார்ந்து படிச்சா ஞாபகம் வந்துடும் இருக்க. சொல் முதலிலும் சொல் இடையில் இரட்டிக்கின்ற பொழுதும் எங்களுக்கு என்ன நடக்குது, டிஹெச் போல ஒலிக்குது. தப்பு, தூரம், வித்தை, சொத்து என்று மாதிரி ஒலிக்குது. ஆக தகரத்துக்கு ரெண்டு சொல் இருக்கிறது, ரெண்டு ஒலிகள் இருக்கிறது, டிஹெச் மற்றும் டிஹெச். இரண்டு உயிர்களுக்கு இடையிலையும் இடையின எழுத்தை அடுத்து வருகின்ற பொழுதும் இன்னொன்று பார்க்கல, நகரமையான இணை எழுத்தை அடுத்து வருகின்ற பொழுதும் எங்களுக்கு என்ன நடக்கும் என்றால் த மாறி ஒலிக்கும். பந்து, சந்தை என்று சொல்றப்ப எங்களுக்கு த மாறி. அப்ப மூன்று சந்தர்ப்பங்கள் இருக்கிறது இந்த டிஹெச். டிஹெச்சுக்கு எத்தனை சந்தர்ப்பம், சொல் முதல் சொல்லிடையில் இரட்டிக்கின்ற பொழுது எங்களுக்கு ஒலிக்கும். ஆகவே இதில் 5 சந்தர்ப்பம் நான் பார்க்கிறேன். அடுத்து பகரத்துக்கு ரெண்டு சத்தங்கள் இருக்கிறது, ஒன்னு ப, இன்னொன்னு ப. ப என்று சொன்னா எங்களுக்கு பாருங்க இரண்டு உயிர்களுக்கு இடையில ஒலிக்கும். சபலம், கோபம், சாபம் இதெல்லாம் ப. அடுத்து இடையின மெய்களை அடுத்து வருகின்ற போல ஒவ்வொன்றுக்கும் கேட்கிறாங்க கேள்வி எப்படி வரும்டா, பகரம் தன் ஒளிவேறுபாட்டிலிருந்து மாறுபட்டு ஒலிக்கும் சந்தர்ப்பத்தை உதாரணங்களுடன் விளக்குக என்று சொன்னா, அப்ப பகரம் என்பதை குறிப்பிட்டாச்சு. பகரம் எங்களுக்கு இரண்டு ஒலிகளை உருவாக்கக்கூடியது உண்டு. ப ஆங்கில எழுத்து ப போலவும் ஆங்கில எழுத்து பி போலவும் உருவாக்கக்கூடியது. ஆங்கில எழுத்து ப போல சத்தம் இரண்டு உயிர்களுக்கு இடையிலும் இடையின மெய்களான எரளவள ஆகிய எழுத்துக்கள், எரளவள எல்லாத்துலேயும் வராது, இந்த ர ல பெரும்பாலும் ல ர லங்கிற மட்டும் வரும். எழுத்துக்களை அடுத்து சில இடையின எழுத்துக்களை அடுத்து வருகின்ற பொழுதும் மகரமையை அடுத்து வருகின்ற பொழுதும் எங்களுக்கு பி போல. ஏன்னா மகரமை இதனுடைய இணை எழுத்து. மகரமை இந்த ப இணை எழுத்துனால எங்களுக்கு வரும் கட்டாயமா. இரண்டு உயிர்களுக்கு இடையில
ஒலிக்கிறப்ப ப சபலம் கோபம். இடைநமைகளை அடுத்து வருகின்ற பொழுது மார்பு சால்பு வாழ்பவர் என்று வருது. மெய்யை அடுத்து மகரமையை அடுத்து வருகின்றப்ப சம்பல் கம்பு தம்பி சாம்பார் சோம்பல் இப்படி எல்லாம் எங்களுக்கு ப மாதிரி ஒலிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பி சொல் முதல் சொல்லிடை இரட்டிப்பு. அதே விடயங்கள் திரும்ப திரும்ப வரும். சொல் முதல் சொல்லிடை இரட்டிப்பு. பட்டு பாடம் அப்பா. அப்ப இப்ப எல்லாமே பங்கிற சவுண்ட்ல வருது, மேல பங்கிற சவுண்ட்ல வந்திருக்கு. அடுத்து ரகரம் மொழி வேறுபட்டு ஒலிக்கும் சந்தர்ப்பம். முதலாவது ர போலவும் இரண்டாவது டிஆர் போலவும் ஒலிக்கும். இரண்டு உயிர்களுக்கு இடையில ஒலிக்கிறப்ப அறம் கருப்பு நிறம் என்று சொல்லி ர சவுண்ட்லையும், புறமொழி சொற்களில் நகர ககர மெய்யை அடுத்து வருகின்ற பொழுது கன்று நன்றி கரி கரை என்று சொல்லி ரயிலையும் ஒலிக்குது. பிறமொழி சொற்கள்ல இது வருது. ஆகவே இது ஒரு புது விடயம் இந்த ரகரத்துல மட்டும். பிறமொழி சொற்களையும் நகர ககர மெய்யை அடுத்து வருகின்ற பொழுதும் ர கன்று நன்றி கரை கரி. அடுத்து இந்த டிஆர் ட்ர மாறி ஒலிக்கும். சொல் இடையில் இரட்டிப்பு பகர ககரமை முன் வரும்போது இந்த ரகரத்துக்கு மட்டும் வித்தியாசம் மற்றதை விட. பற்று வெற்றி கற்பு சொற்கள் என்று சொல்றப்ப இதுல இந்த ட்ர அப்படிங்கிற மாதிரி ஒலிச்சிருக்கும். இதுதான் பிள்ளைகள் மெய்யெழுத்துக்களினுடைய ஒளி வேறுபாடு. நாங்க மறுக மேல இருந்து பார்க்கலாம், மேல பார்க்கலாம். இப்ப ஓகே, ஆக நாங்க 6 மெய்யெழுத்துக்கள் சம்பந்தமா இன்னைக்கு படிச்சிருக்கிறோம். 6 மெய்களும் வெவ்வேறுபட்ட ஒலிகளை உருவாக்குகிறது. முதலாவது கங்கிற ஒரு எழுத்து ஆங்கில எழுத்து கே போலவும் ஆங்கில எழுத்து ஜி போலவும் ஆங்கில எழுத்து எச் போலவும் ஒலிக்கும். அடுத்து சங்கிற எழுத்து ச சிஹெச் ஜே என்ற எழுத்துக்களை ஒலிக்குது. டங்கிற எழுத்து ட டங்கிறதாகவும் தங்கிறது த தங்கிறதாகவும் பங்கிறது ப பங்கிறதாகவும் ரங்கிறது ர ட்ரங்கிறதாகவும் உங்களுக்கு ஒலிக்கும். ஸோ இது எங்களுக்கு ஆங்கில குறியீடுகளாக நான் காட்டியிருக்கிறேன். ஆக லாஸ்டா நான் சொல்லிக்கொள்றேன், மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் தன்னுடைய இயல்பான ஒளியிலிருந்து வேறுபட்டு ஒலிக்கக்கூடியதை நாங்கள் எழுத்துக்களினுடைய ஒளி வேறுபாடு என்று சொல்லி பார்த்துருக்கிறோம். அதுவும் வல்லின எழுத்துக்கள் மட்டும்தான் தன்னுடைய எழுத்துக்களிலிருந்து என்ன செஞ்சப்பட்டிருக்கோம், ஒளி வேறுபட்டிருக்கும். இவ்வளவுதான் பிள்ளைகள் இன்றைக்கான வகுப்பு. நாங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சார்பெழுத்துக்கள் சம்பந்தமான ஏனைய பகுதிகளை பார்ப்போம். ஸோ அடுத்த கிளாஸில் வியாழக்கிழமை நினைக்கிறேன், வியாழக்கிழமை நாங்கள் இலக்கிய வரலாறுல இணைஞ்சு கொள்ளலாம். குட் நைட் பிள்ளை.